ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உண்மை கிடையாது. அதாவது மார்ச் 23 அன்றைக்கி வந்து மோடிஜி வந்து ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கோவிட் மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, கோவிட் மாதிரி நம்மளுக்கு லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அவர் வந்து அப்படி சொல்லலை. கோவிட் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சம் கைட்லைன்ஸ், அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் வந்து கைட்லைன்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ப்ரைவேட் வெஹிக்கல் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்து பப்ளிக் வெஹிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் அவர் வந்து இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அவர் எந்த நியூஸ்லேயுமே வந்து லாக்டவுன் போட போகிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ தேவையில்லாமல் நம்மளே வந்து ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி மக்களை வந்து பேனிக் ஆக வைக்க வேண்டாம். ஸோ வந்து எந்த விஷயம் நம்ம வந்து ஒரு நியூஸ் போஸ்ட் பண்ணுறனாலும் அது எதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க, என்ன விஷயம்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நியூஸ் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நியூஸில் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே வந்து அதை பற்றி தெரிஞ்சுப்பேன்.